உலகிற்கு உரித்தான எமது பாரம்பரிய எல்லங்கா. நீண்ட வறட்சியின் பின்னர் வானில் கார்மேகங்கள் தவழத் தொடங்குகின்றன. சில நாட்களில் இடைவிடாது பெருமழை பெய்கிறது. மேகங்கள் தத்தமது நீராவி துளிகள் அனைத்தையும் மழையாக பொழிந்து நுவரகளாவிய பிரதேசம் முழுவதையும் நனைக்கின்றன. நம்பர் 3. மலைகளிலிருந்தும் மேட்டு நிலங்களிலிருந்தும் எண்ணற்ற சிறிய மற்றும் பெரிய நீரோடைகள் கடலை நோக்கி செல்லும் ஆறுகள் மற்றும் வாய்க்கால்களுடன் இணைகின்றன. இலங்கையின் காலநிலை பிரதானமான பருவமழையை அடிப்படையாக கொண்டது. இதன் தாக்கம் உலர் வலயத்திலேயே அதிகமாக காணப்படுகிறது. இங்கு இயற்கை சில நேரங்களில் வாரி வழங்குகிறது, சில நேரங்களில் கருணையற்றதாக மாறுகிறது. வடகில் பருவமழை வெடித்து பூமியை பெருவெள்ளத்தால் மூடுகிறது. ஆனால் அது மிக குறுகிய காலமே. மழை நின்றதும் சூரியன் மீண்டும் பிரகாசிக்கின்றான். சூழல் மீண்டும் பசுமையாக மாறுகிறது. எனினும் அது சில காலத்துக்கே, பின்னர் மீண்டும் பல மாதங்களுக்கு தொடர்ச்சியாக வறட்சி நிலவுகிறது. மழை நின்றாலும் காடுகள் நிறைந்த மலைகளும் மேட்டு நிலங்களும் நீரை நீண்ட காலம் தேக்கி வைக்கின்றன. அந்த நீர் சிறிய நீரோடைகள் வழியாக மெதுவாக உப ஆறுகளை சென்றடைகின்றன. இந்த மெல்லிய நீரோடைகள் மழை காலத்தில் ஆவேசமான நீரோட்டங்களாக மாறுகின்றன. ஆனால் இப்போது உலர்வலய மக்களின் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணி நீராகும். வடகில் பருவ காற்று கொண்டு வரும் பாரிய நீர் இருப்பை ஏதேனும் ஒரு முறையின் மூலம் சேமிக்க முடிந்தால் மழை காலத்தில் மட்டுமன்றி வருடம் முழுவதும் இந்த வளமான நிலத்தை அறுவடை செய்ய முடியும். இதற்காக எமது முன்னோர்கள் ஒரு அற்புதமான முறையை கண்டறிந்தனர். அதுதான் முதன் நீரோடைகளுக்கு குறுக்கே அணைக்கட்டு கட்டி குளங்களை உருவாக்குவது. அங்கு நீரை நீண்ட காலம் சேமித்து வைப்பதன் மூலம் வறண்ட காலங்களில் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடிகிறது. இவ்வாறான குளங்களை அடிப்படையாக கொண்டே விவசாய கிராமங்கள் உருவாயின. எனவே இவை கிராமிய குளங்கள் என அழைக்கப்படுகின்றன. இவை கிராமிய குளங்கள் என அழைக்கப்பட்டன. இவ்வாறு கீழ்நோக்கி பாயும் நீரோட்டத்தை சில இடங்களில் இடைமறிப்பதன் மூலம் ஆங்காங்கே கிராமிய குளங்களை அமைக்கப்பட்டன. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள கிராமிய குளங்களை வரைபடமாக்கும் போது பேராசிரியர் மதுப பண்டார் அவர்கள் அதில் ஒரு ஒழுங்கமைப்பை கண்டார். இது குறித்து மேலும் ஆராய்ந்த போது நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் குளங்களின் அடிப்படையில் இதே போன்ற ஓர் அற்புதம் காணப்பட்டது. இதனை வரைபடத்தில் குறித்தால் சிறிய மற்றும் பெரிய நீரோடைகள் மூலம் குளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மேலிருந்து கீழ்நோக்கி தொங்கிவிடப்பட்ட ஒரு சித்திரம் போல காட்சியளிக்கும். இந்த வடிகால் அமைப்பையே எல்லங்கா என அழைத்தனர். இலங்கையை பொறுத்தவரையில் எல்லங்கா என்பது ஒரு சிறிய பள்ளத்தாக்கின் உச்சியிலிருந்து கீழ் நோக்கி பாயும் இயற்கை நீரோடையை இடைமறித்து கட்டப்பட்ட ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட குளங்களை கொண்ட ஒரு சூழல் தொகுதியாகும். வருடத்தின் குறுகிய காலத்தில் பருவமழையினால் கிடைக்கும் நீரை சேமித்து வைத்து வருடம் முழுவதும் அந்த பிரதேசம் முழுவதும் நீரை பெற்று வளமான நிலமாக மாற்றுவதை இதன் மூலம் நடைபெறுகின்றது. இலங்கையில் தற்போது சுமார் 14,000 சிறிய கிராமங்கள் குளங்கள் பயன்பாட்டில் உள்ளன. அவற்றில் 80% எல்லங்கா அமைப்புகளாகவே உள்ளன. இதுவரையில் 1166 இவ்வாறான எல்லங்கா அமைப்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இலங்கை புவியியல் அமைப்பிற்கு அமைய 3 பிரதான எல்லங்கா வலயங்களை
அடையாளம் காண முடியும். அவை வடமத்திய வலயம், வடமேல் வலயம் மற்றும் ருகுணு வலயங்களாகும். எல்லங்க அமைப்புகளில் 90% இந்த 3 வலயங்களையே அமைத்துள்ளன. ஒரு எல்லங்க அமைப்பிற்கு தேவையான நீரின் பிரதான மூலம் காடுகள் நிறைந்த மேட்டு நிலத்திலிருந்தே தொடங்குகிறது. இது எல்லங்க அமைப்பின் நீரேந்து பகுதியாகும். கடும் மழை பெய்யும் போது ஆங்காங்கே தேங்கி நிற்கும் நீர்வழிகளை உருவாக்கி தாழ்நிலங்களை நோக்கி பாய்கிறது. மழை நின்ற பின்னர் இவ்வித பாயும் நீர் உடனடியாக வற்றிவிடுவதில்லை. காடுகள் நிறைந்துள்ள போது மழை காலத்தில் உருவான ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது. பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் பொதுவாக கீழே பாயும் சிறிய நீரோடைகள் ஒன்றிணைந்து மழை காலத்தில் பெரும் வெள்ளத்தை கொண்டு செல்லும் நீர்வழிகளுடன் கலக்கின்றன. இவ்வாறு மெதுவாக கீழே நகரும் இந்த நீரோட்டங்கள் சிறிய மலைகள் மற்றும் பாறைகள் போன்ற தடைகளினால் தொடர்ந்து பாய முடியாமல் ஓரிடத்தில் தேங்கி நிற்க நேரிடுகிறது. இயற்கையாக உருவான இத்தகைய பெரிய மற்றும் சிறிய குளங்கள் பெரும்பாலும் குழுவை என்று அழைக்கப்படுகின்றன. இவை மனித பயன்பாட்டுக்கு அப்பாற்பட்ட இயற்கை காட்டின் ஒரு பகுதியாகும். இத்தகைய குளங்களால் சூழலில் பல்லுயிர் தன்மை அதிகரிக்கிறது. இவை வனவிலங்குகளுக்கு உணவையும் வாழிடங்களையும் வழங்குகின்றன. இங்குள்ள அடிமட்டத்தில் வண்டல் மண்ணை தடுத்து நிறுத்தி மேலடுக்கிலுள்ள தூய நீரை தாழ்நிலங்களை நோக்கி விடுகின்றன. இந்த சிறிய மற்றும் பெரிய நீர்வழிகள் பாதையை அணைத்து பாதையை உள்ள நீர் அமைப்பின் பண்புகளே தீர்மானிக்கப்படுகின்றன. இவ்வாறு பல்வேறு திசைகளில் பாயும் நீரோடைகள் பொருத்தமான இடங்களில் இடைமறித்து மனிதர்கள் குளங்களை அமைத்தனர். எமது முன்னோர்கள் சூழலியல் விஞ்ஞான அடிப்படையில் குளங்களை அமைத்தனர். குளங்கள் ஒவ்வொரு அங்கமும் அதன் நிலைத்தன்மையை பாதுகாப்பதில் தனித்துவமான பங்கை கொண்டிருந்தன. மேட்டுநில பகுதியிலிருந்து பாய்ந்து வரும் நீர் நேரடியாக குளத்தை வந்தடைய அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த நீரோடைகள் குளத்தின் அருகே மறிக்கப்பட்டு கொடவல எனப்படும் சிறிய குளங்கள், குட்டைகள் உருவாக்கப்படுகின்றன. இதனால் நீர் இங்கு சிறிது காலம் தங்கியிருந்து பின்னரே மெதுவாக குளத்திற்குள் பாய்கிறது. இந்த காலப்பகுதிகளில் களிமண் துகள்கள் மற்றும் சேதன பொருட்கள் இந்த கொடவல குட்டைகளில் அடிப்பகுதியில் படிந்து விடுகின்றன. அத்துடன் வனவிலங்குகளின் நீர் தேவையையும் இந்த குட்டைகள் மூலம் பூர்த்தி அடைவதால் விலங்குகள் பிரதான குளத்துக்கு வருவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைகின்றன. குளத்தின் வான்மட்டத்துக்கு மேலதிக நீர் வெளியேறும் மட்டத்திற்கு இடையில் அமைந்துள்ள உயரமான மரங்களை கொண்ட இந்த தாவரம் மூடி கஸ்கொம்மன என அழைக்கப்படுகிறது. இது வறண்ட காற்றினால் குளத்தின் நீராவியை தடுக்கிறது. இது ஒரு காற்று தடையாக மாத்திரம் செயற்படுவதில்லை. இங்கு கும்பு, திவுல், திப்பிரி போன்ற அடர்த்தியான வேர்களை கொண்ட மரங்களை காணலாம். இம்மரங்களில் வேர்கள் மேலிருந்து பாய்ந்து வரும் நீரிலுள்ள கழிவுகளை வடிகட்டுகின்றன. அதேபோல மழை காலங்களில் இந்த வேர் தொகுதிகள் மீன்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களாகவும் மாறுகின்றன. குளத்தின் அணைக்கட்டுகளுக்கு கீழே அமைந்துள்ள இந்த நிலப்பகுதி கட்டக்காடுவ என்று அழைக்கப்படுகிறது. குளத்திலுள்ள உவர்ப்பு தன்மையை இங்கு சேமித்து வைப்பதே இதன் பிரதான பணியாகும். ஓர் இயற்கை காட்டை விடவும் இங்கு பல்லுயிர் தன்மை அதிகமாக காணப்படும். இங்கு அதிகளவான தாவர இனங்கள் காணலாம். கட்டுக்காட்டுவ பகுதி அமைந்துள்ள யதுருவல எனும் குழிப்பகுதியில் உள்ள சதுப்பு நிலத்திலும் உள்ள வல்லாரை, கொயில, ஹபர போன்ற தாவரங்களும், தன்ஹிரியா, கல்லெக போன்ற கோரைப்புல் வகைகளும் பார உலோகங்களை மிக வேகமாக உறிஞ்சிக் கொள்கின்றன. இதன் காரணமாக சூழலுக்கு கேடு விளைவிக்கும் நச்சுப் பொருட்கள் இந்த சூழல் தொகுதியிலிருந்து வினைதிறனாக அகற்ற முடிகிறது. இதற்கு மேலதிகமாக மதகுவான் மற்றும் வாய்க்கால்கள் ஆகிய அனைத்தும் ஒரு பாரிய திட்டமிடலில் அங்கங்களாகும். இவை அனைத்தும் ஒன்றிணைந்து பல நூற்றாண்டுகளாக வயல் நிலங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் போஷித்தது மட்டுமன்றி சூழலை நிலைபெறத்தக்க வகையில் பேணுவதற்கு வெற்றிகரமாக பங்களிக்கின்றன. குளத்திற்கு கீழே உள்ள பகுதிகளில் உள்ள வயல் நிலங்களுக்கு சாகுபடியாக இத்தகைய வாய்க்கால்கள் ஊடாகவே நீர் வழங்கப்படுகிறது. மறுபுறம் இத்தகைய வாய்க்கால்கள் மூலமே குளத்திலுள்ள நீர் அதற்கு கீழே அமைந்துள்ள மற்றொரு குளத்துக்கோ அல்லது நீர்நிலைக்கோ கொண்டு செல்லப்படுகின்றது. பிரதான வாய்க்காலில் உள்ள நீர் சிறிய சிறிய நீரோடைகளாக பிரிந்து சென்று பயிர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை வழங்குகின்றது. பாருங்கள், இது நமது உடல் முழுவதையும் இரத்தத்தை கொண்டு செல்லும் சிறிய மற்றும் பெரிய இரத்த நாளங்களைப் போலவே இருக்கின்றது.
விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பின்னர் எஞ்சியிருக்கும் நீர் கிராம மக்களால் குனு எல என்று அழைக்கப்படும் வாய்க்கால்களில் சேகரிக்கப்படுகிறது. இது எல்லங்கா தொகுதியில் ஊடாகவே கீழே பாய்ந்து செல்லும் நீரோட்டத்துடன் இணைகின்றது. எளிமையாக கூறப்போனால் இதன் மூலம் ஒரு குளத்திலிருந்து வெளியேறும் மேலதிக நீரும் விவசாயத்துக்காக பயன்படுத்தப்பட்ட நீரும் மீண்டும் மீண்டும் நுகரப்படுகின்றன, மறுசுழற்சி செய்முறைப்படுகின்றன. இந்த நீர் கீழே உள்ள மற்றொரு குளத்தில் இணைந்து மற்றொரு விவசாய நிலத்தையும் மக்கள் குடியிருப்பையும் உயர்த்துகின்றது. இவ்வாறு மீண்டும் மீண்டும் நுகரப்பட்டு மீண்டும் மீண்டும் சுத்திகரிக்கப்பட்டு பல குளங்கள் ஊடாக பாய்ந்து பல விவசாய நிலங்களை செழிப்பாக்கிய நீர் இறுதியில் மகாகடலை நோக்கி பாயும் பிரதான நீரோட்டத்துடன் இணைகிறது. ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட இக்குளங்கள் மற்றும் நீரோடைகள் உள்ளடக்கிய முழுமையான சுழற் தொகுதியே நாம் எல்லங்கா என்கிறோம். இவ்வாறு ஒரு தொகுதியாக இவை இருப்பதனால் வறட்சி காலங்களில் குளங்களில் உயிர் நாடியே தக்க வைத்துக் கொள்கின்றன. அதேபோல் வெள்ளப்பெருக்குகளின் போது பாரிய நீர் வெள்ளத்தை கட்டுப்படுத்தி அமைதிப்படுத்தவும் இவை உதவுகின்றன. உலகம் நிலைபேதன்மையை பற்றி பேசுவதற்கு நீண்ட காலத்துக்கு முன்னரே இலங்கை முன்னோர்கள் சவால்களுக்கு முகம் கொடுக்கும் கலைத்திறனை இவ்வாறே தேர்ச்சி பெற்றிருந்தனர். எல்லங்காவில் தேங்கி நிற்கும் நீரினால் பூமியில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்கிறது. அத்துடன் ஊட்டு நீரும் நீண்ட காலத்துக்கு பாதுகாக்கப்படுகிறது. இதன் காரணமாக மண்ணில் நுண்ணுயிர்கள் செறிவாக காணப்படுகின்றன. இந்த நுண்ணுயிர்கள் மண்ணில் சேரும் விலங்கு மற்றும் தாவர பகுதிகளை உக்கச் செய்து மண்ணை வளப்படுத்துகின்றது. கடந்த காலத்தில் கிராமங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குளத்தை மையமாக கொண்டு உருவாயின. ராஜரட்டையில் உள்ள பெரும்பாலான பண்டைய கிராமங்களுக்கு குளங்களின் பெயர்களை குறிப்பிடப்பட்டிருப்பதற்கு இதுவே காரணமாகும். ஒவ்வொரு குளமும் ஒரு கிராமத்தின் இதயம் போன்றதாகும். குளம் கலாச்சாரம், சம்பிரதாயம் மற்றும் விவசாயம் ஆகிய ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டிருந்தன. குளங்கள் பற்றி கிராம மக்களிடையே ஒரு கௌரவமான மதிப்பு இருந்தது. குளத்தின் நிலைமைத்தன்மை குறித்து கிராம மக்கள் மிகுந்த அக்கறை காட்டினர். இதன் காரணமாகவே கிராம மக்கள் அறிந்தோ அறியாமலோ தாம் சார்ந்த எல்லங்கா தொகுதியின் பாதுகாப்பை சிறப்பாக உறுதிப்படுத்தினர். எனினும் பிற்காலத்தில் எம்மால் மறக்கப்பட்ட இந்த எல்லங்கா தொகுதியின் பெருமதி குறித்து மீண்டும் உலகம் முழுவதும் அவதானம் திரும்ப தொடங்கியுள்ளது. අපට ශ්‍රී ලාංකිකයන් විදියට ආඩම්බර යුතු කරුණක් නම් 2017 වර්ෂයේදී එක්සත් ජාතීන්ගේ ආහාර හා කෘෂිකර්ම සංවිධානය මගින් අපි ශ්‍රී ලංකාවේ එල්ලංගා පද්ධතිය ලෝක උරුමයක් විදියට පත් කරලා තියෙනවා. ඉතින් ඒ කියන්නේ අපිට සියලු දෙනාටම ආඩම්බර වෙන්න ඕනේ. මේක ලෝකයේ හඳුනා ගන්න පුළුවන් විශේෂ පරිසර පද්ධතියක් නිසා තමයි. ඒ කියන්නේ පරිසරයයි ජීවීන් හා ශාක හා සත්ත්ව අතර හොඳ සහසම්බන්ධතාවයක් තියෙන පරිසර පද්ධතියක් විදිහට හඳුනාගෙන මේක ලෝක උරුමයක් බවට පත් කරලා තියෙනවා. தற்போது பல அபிவிருத்தி பணிகள் இயற்கை சூழல் அச்சுறுத்தலாகவும் சவாலாகவும் அமைகின்றன. என்றாலும் எல்லங்கா என்பது சூழலுக்கு இணக்கமான இலங்கையின் நீர்ப்பாசன நாகரிகத்தின் ஒரு மகத்தான படைப்பாகும். ஆனால் நீண்ட காலமாக இது புறக்கணிக்கப்பட்டதன் விளைவாக எல்லங்கா எமது நினைவுகளிலிருந்து கூட மறந்து போயுள்ளது. இருப்பினும் இன்று உலகம் காலநிலை மாற்றங்களுக்கு நெருக்கடிகளுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் மனிதன் மீண்டும் இதனை திரும்பி பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எல்லங்கா என்பது வரலாற்று கதை மட்டுமல்ல, அது எதிர்காலத்திற்கான ஒரு தொலைநோக்கு. மனிதன் இயற்கைக்கு எதிராக அன்று அதனுடன் இணைந்து வாழும் போது வாழ்க்கை தடையின்றி தொடரும் என்பதை இது நினைவூட்டுகிறது.